வணக்கம் and welcome to Kamals Adupankarai. நம்ம ஸ்டஃப்டு பரோட்டா செய்கிறதுக்கு முதல்ல இதில் ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு விட்டுட்டு மாவை கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைங்க. இப்போ இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லா ஒன்றா சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். இதை ஒரு வானல் எடுத்து வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாகிடுச்சு. எண்ணெய் சூடாகணுன்னு நம்ம சுத்தம் செஞ்சு துருவி எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவர், இது காலிஃப்ளவர் பூ மட்டும் தனியாக எடுத்து வச்சு நல்லா துருவி எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு இதில் ஒரு கப் நான் ஆட் பண்ணுறேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பட்டர் வேணாலும் நீங்கள் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கியாச்சு. சென்டராக கொஞ்சம் வழி விட்டுட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. பொடிசாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை இதிலேயே ஆட் பண்ணுங்கள், அந்த ஆயில்லையே. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு ஸ்பூன், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பிளாக் சால்ட். பிளாக் சால்ட்ஸ் எடுத்திங்கன்னா கொஞ்சம் புளிப்பாக நல்லா இருக்கும். அந்த டேஸ்ட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பிளாக் சால்ட்டோட டேஸ்ட்டு. ஆம்ச்சூர் பவுடர், ட்ரை மேங்கோ பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. எல்லாமே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போதுமாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கூடவா வேணும் காரம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கசக்கினாமல கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல கலரும் கொஞ்சம் வாசனையும் கொடுக்கும் கஸ்தூரி மேத்தி. காரத்துக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ப்ளெயின் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. மாவில் ஆல்ரெடி நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் அப்படியே ஃப்ரை ஆகட்டும் சென்டர்லேயே. அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணலாம் கொஞ்சம். ஸோ எல்லாமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கியாச்சு. ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இன்னும் ஒரு 2 நிமிஷம் அப்படி வதக்கிட்டே இருங்க. கொத்தமல்லியை நம்ம ஆட் பண்ணிடலாம். அதில் கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. ஸோ விட்ட எண்ணெயில் மேலே வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் சூடாகட்டும். ரூம் டெம்பரேச்சர் வந்த உடனே நம்ம எடுத்து சப்பாத்தியில் ஸ்டஃப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு சப்பாத்தி எடுத்து திரட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த சப்பாத்தியும் எடுத்து திரட்டி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். நம்ம காலிஃப்ளவர் பரோட்டாவை வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அதில் எல்லா எட்ஜஸ்லையும் சென்டர்ஸ்லையும் படுற மாதிரி நல்லா கோட் பண்ணுங்கள். இதை
ஸோ அடுத்த சப்பாத்தியை எடுத்து இது மேலே போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா எட்ஜஸை லாக் பண்ணி விடுங்க. டைட் பண்ணிவிட்டு திருப்பி போடுங்க. இப்போ மறுபடியும் வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ நல்லா எட்ஜஸ் நல்லா லாக் பண்ணி நல்லா இப்படி லாக் பண்ணி விட்டுடுங்க எட்ஜஸை. தோசை தவா நல்லா சூடாகிடுச்சு. இது மேலே எடுத்து இதை போட்டுடலாம். சைட் போட்டது திருப்பி போடுங்க. திருப்பி போட்ட உடனே தான் நீங்கள் எண்ணெய் விடணும். எண்ணெய் விட்டுடுங்க. சுற்றியும் எண்ணெய் விடுங்க. இப்படி சென்டரவும் மேலேயும் இப்படி விட்டு விடுங்க சப்பாத்தி மேலேயும். ஸோ இப்போ இது ஒரு சைடு நல்லா குக் ஆகட்டும். ஆயில் போட்டுருக்கனால நல்லா ப்ரௌனிஷாக கிடைக்கும் நமக்கு. நல்லா குக் ஆகட்டும். அடுத்த சைடு திருப்பி விடலாம். வந்துடுச்சு. இந்த சைடு திருப்பி போடலாம். இப்போது எண்ணெய் விட்டதுனால எல்லா இடத்துலையும் நல்லா ப்ரௌனிஷாக நல்லா கிடைக்கும். எண்ணெய் விடலைன்னா கொஞ்சம் பிளாக்கிஷாக இருக்கும். ஸோ இப்போ 2 சைடும் நல்லா வெந்தாச்சு. இப்போ நம்ம பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். நம்ம சுட்டு கொஞ்சம் சப்பாத்தி கொஞ்ச நேரம் ஆறிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். கட் பண்ணிடலாம். ஷேப் வந்து நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிவிடுங்க குழந்தைங்களுக்கு. இப்போ ஸ்நாக்ஸ்க்கு கொடுக்கறதாலும் இது ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம். லஞ்ச் கொடுக்கறதாலும் லஞ்ச் கொடுக்கலாம். சாஃப்டாக இருக்கும் அவங்களுக்கு. நைட் டைம் டின்னருக்கு பண்ணுறதா இருந்தாலும் நம்ம டின்னருக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஸோ நம்மளோட கோபி பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், உள்ள ஸ்டஃபிங் நல்லா இருக்குது. ஸோ ஈஸியாக கட் பண்ணிவிட்டு நம்ம எந்த ஷேப்புக்கு வேணாலும் குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். இந்த பரோட்டாவில் நம்ம எது வேணாலும் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். நமக்கு எதெல்லாம் ஃப்ளேவர்ஸ் பிடிக்குதோ அந்த ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். என்ன வெஜிடபிள்ஸ் நமக்கு வேணுமோ இல்லை கீரை வேணுமோ அதெல்லாம் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஷேப் வந்து நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ கட் பண்ணிக்கலாம். இல்லை ரோல் மாதிரி கொடுத்தாலும் குழந்தைங்க ரோல் மாதிரி சாப்பிடுவாங்கன்னா ரோல் மாதிரி கொடுக்கலாம். இல்லை இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப், ரெக்டாங்கிள் ஷேப், இல்லை குக்கி கட்டர்ஸ் வச்சு சின்ன சின்ன ஷேப்ஸில் கூட நீங்கள் கட் பண்ணி கொடுக்கலாம். வீட்லேயே ஈஸியாக ஸ்டஃப்டு பரோட்டா செய்கிறது கோபியை வச்சுன்றதை பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸு உங்களுக்கு கண்டினியூ ஆகிறதுக்கு அது ஹெல்ப் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் பண்ணணுன்னு இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.